இன்னைக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு 6 பேத்துல ஒருத்தருக்கு இருக்கிறதா இன்னைக்கு சொல்றாங்க. அது எஸ்பெஷலி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளாகட்டும், வளர்ந்த நாடுகளாகட்டும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு யுஎஸ் ஆர் ஐரோப்பிய கண்ட்ரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லயே சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு தாது உப்புக்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெயிட் வந்து சீக்கிரமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த தாது உப்புக்கள் அதிகமா எதுல இருக்குன்னா காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் இருக்கு. ஸோ அடுத்த நிலைக்கு தேவையான வைட்டமின்ஸ் பழங்கள்ல இருக்கு, பிராணசக்தி பழங்கள்ல இருக்கு. அப்ப அடுத்த 3 நிலைகள் உருவாகிறதுக்கு இது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. நம்மளுடைய ஜாயின்ஸ்ல வந்து லோட் அதிகமாகும், அதனால முழங்கால் வலி வரும். ஏன்னா இது கால்ட் வெயிட் பேரிங் ஜாயிண்ட். இப்ப வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ல உங்களுக்கு வெயிட் அதிகமா லோட் ஆகுறப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சப்த தாது கான்செப்ட்ல கொழுப்புல இருந்து அது எலும்பா கன்வெர்ட் ஆகணும். அப்படி எலும்பா கன்வெர்ட் ஆகாததுனால எலும்பு வீக்கா இருக்கும். ஆனா அந்த எலும்பு மேல லோடிங் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், சீக்கிரமே அந்த கால்கள் வந்து வளைய ஆரம்பிக்கும். மோர் சான்சஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன், மோர் சான்சஸ் ஃபார் கார்டியாக் அரிதீமியாஸ். கார்டியாக் அரிதீமியா ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள், அதிகமா மூளைக்கு பிரச்சனை ஆகலாம், ஸ்ட்ரோக் அட்டாக் வரலாம். இதெல்லாம் நான் வந்து எக்ஸாகரேட் பண்றதா நினைச்சுக்க வேணாம். இதெல்லாம் தேர் இஸ் அ சான்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பட் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்டா வந்து ஒரு டீடாக்ஸ் பண்றதுக்கு லகு சங்க பிரக்ஷாலன்னு சொல்லிட்டு ஒரு வண்டர்ஃபுல் டெக்னிக் இருக்கு. தண்ணி குடிச்சு சில ஆசனாஸ் பண்ணோம்னா லூஸ் மோஷன் ஆகும். இது வந்து லோவர் இன்டெஸ்டைன்ஸை கிளீன் பண்றதுக்கு நம்மளுடைய அப்டாமினல், நம்மளுடைய லோவர் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றது மட்டும் இல்லாம ஹோல் பாடியும் கிளீன் பண்ணும். அனைத்து பிஎம்சி ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இந்த ஒவ்வொரு வாரங்களும் உங்களோட கலந்துக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடிய உடல் பருமனை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஸ்லிம்மா இருக்கணும் அல்லது நம்மளுடைய பாடியை வந்து அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உடல் பருமனை இன்னைக்கு நிறைய பேர் அதுக்காக ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இந்த உடல் பருமன் அப்படின்னம்னா என்ன, அதனால நம்மளுக்கு என்னென்னமெல்லாம் பக்க விளைவுகள் ஏற்படும், அதனால என்ன மாதிரியான அடுத்து ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு 6 பேத்துல ஒருத்தருக்கு இருக்கிறதா இன்னைக்கு சொல்றாங்க. அது எஸ்பெஷலி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளாகட்டும், வளர்ந்த நாடுகளாகட்டும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு யுஎஸ் ஆர் ஐரோப்பிய கண்ட்ரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லயே சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தைகளையே உடல் பருமனா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தை பருவத்துல உடல் பருமன் அதிகமா இருந்ததுன்னா பெரியவங்க ஆகுறப்போ அவங்களுக்கு அதீதமான உடல் பருமன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பேபி அப்படின்னோம்னா நல்ல அமுல் பேபி, நல்லா பப்ளியா இருக்கு, நல்லா வந்து கை நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அதீதமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் போய் அந்த குழந்தைகள்ல சின்ன வயசுலயே அதை வந்து அந்த குழந்தைகளை பெருசாக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபியூச்சர்ல ரொம்ப மிகப்பெரிய ஒரு அவங்க சவாலா இருக்கும் அந்த வெயிட்டை வந்து லாஸ் பண்றதுக்கு. அதாவது இதுல வந்து 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம பெத்தாலஜியில படிக்கையில 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்துவோம். ஹைப்பர்ட்ரோபி, ஹைப்பர் பிளேசியா. ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னோம்னா ஒரு செல் வந்து பெருசாகிறது, ஒரு செல் வந்து உப்பி பெருசாகிறது, அதுக்கு பேரு ஹைப்பர்ட்ரோபி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹைப்பர் பிளேசியா. ஹைப்பர் பிளேசியானா எண்ணிக்கை அதிகமாகிறது. எண்ணிக்கை அதிகமாகிறது, நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாகிறது. இப்போ வந்து ஹைப்பர்ட்ரோபியா இருக்கிற செல்கள் வந்து ஈஸியா நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து சைஸை வந்து குறைக்க முடியும். ஆனா ஹைப்பர் பிளேசியா ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாகுதுன்னா அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும். சின்ன குழந்தைகள்லயே நம்ம கொடுக்கக்கூடிய அதீதமான ஊட்டச்சத்துகள், அதாவது பேக்டு ஃபுட், இன்னைக்கு வந்து அந்த காலத்துல செர்லாக் ஆர் இது சம்திங் நியூட்ரிமிக்ஸ் ஆர் புரோட்டீன் பவுடர்ஸ், புரோட்டீன் எக்ஸ், ஸோ இது எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து சின்ன வயசுல இருக்கையில அந்த குழந்தைகளை குண்டாக்குறதுக்காக நிறைய மருந்துகள் கொடுக்குறோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்,
சின்ன வயசா இருக்குல்ல நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். அப்ப வந்து குண்டாகிறதுக்காக நான் சாப்பிட்ட உணவு எனக்கு வந்து ரொம்ப உடம்ப அதிகப்படுத்திடுச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிறேன். அந்த வெயிட்ட குறைக்கவே முடியல அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சம்டைம்ஸ் இந்த சத்து பொருட்கள் அது அதீதமா அவங்க உடம்புல சேர்ந்து அந்த மாதிரி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா ஹைப்பர்ட்ரோபி அப்படிங்கிறது பியோர்லி நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்னால வரக்கூடியது. ஸோ ஒபேசிட்டியில பாத்தீங்க அப்படின்னா 2 வகை உண்டு. ஒண்ணு வந்து நம்மளுடைய பியர் ஷேப்டு ஒபேசிட்டி, இன்னொன்னு ஆப்பிள் ஷேப்டு ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னம்னா மேல் பக்கம் வந்து பெருசாகும், கீழே வந்து குறுகலாகவும் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து ஆப்பிள் ஷேப்டு ஒபேசிட்டின்னு பேரு. அவங்களுடைய பாடி பாத்தீங்கன்னா அப்பர் பாடி நல்லா ப்ராடாகவும், லோவர் பாடி ஆகிறப்போ கீழே வந்து குறுகலாகவும் இருக்கும். அவங்களுடைய கால் பாத்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப குறைவா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பியர் ஷேப்டு ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. பேர் பாத்தீங்கன்னா மேல குறுகலா இருக்கும், கீழே வந்து பெருசா இருக்கும். அவங்களுடைய அப்பர் பாடி நார்மலா இருக்கும், ஆனா லோவர் அதாவது அப்டாமனுக்கு கீழே வயிறுக்கு கீழே பாத்தீங்கன்னா வயிறு, இடுப்பு, தொடைப்பகுதி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது வந்து பியர் ஷேப்டு ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பியர் ஷேப்டு ஒபேசிட்டி வந்து எதனால வருது அப்படின்னம்னா அவங்களுடைய உடம்புல நீர் தத்துவம் பற்றாக்குறை இருக்கிறதுனால. இதே இது அப்பர் பாடி ஒபேசிட்டி அதாவது ஆப்பிள் ஷேப்டு ஒபேசிட்டி அப்படின்னம்னா அவங்களோட இது பாத்தீங்கன்னா காற்றும் நெருப்பு தத்துவம் பற்றாக்குறைனால வரக்கூடியது. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம பஞ்சபூதங்களை வச்சுதான் நம்ம பாக்குறோம். அதுல மேல் உடல் அதாவது ஆப்பிள் ஷேப்டு ஒபேசிட்டி வர்றதுக்கு காரணம் ஒண்ணு காற்று பற்றாக்குறை, ரெண்டாவது நெருப்பு பற்றாக்குறை. அடுத்த விஷயம் கீழே இருக்கக்கூடிய பியர் ஷேப்டு ஒபேசிட்டி இது வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா நிலத்தத்துவமும் நீர் தத்துவமும் குறைபாடு. சோ இந்த 2 தத்துவமும் குறைபாடு ஏற்படுறப்போ ஏற்படக்கூடியது லோவர் பாடி அத பியர் ஷேப். சோ இதை ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம், இந்த ரெண்டுல எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம். இது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய செல்கள் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து உருவாகுது. அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்பு அப்படிங்கிறது அன்னத்தினால் ஆனது, அதனால இதுக்கு பேரு அன்னமய கோஷம்னு பேரு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த உடல். இது எப்படி பாத்தீங்க அப்படின்னம்னா 7 நிலைகளை தாண்டி ஒரு செல்களா மாறும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஃபர்ஸ்ட் வந்து ரசமாக மாறும். ரசம், அதுக்கப்புறம் ரத்தமாக மாறும். ரசம், ரத்தம், மாமிசம், மாமிசத்திலிருந்து கொழுப்பு அல்லது மேஜோ அப்படின்னு பேரு. அடுத்தது எலும்பு, எலும்புல இருந்து எலும்பு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜையிலிருந்து சுக்லம் அல்லது ஸ்ரோனிதம் புது செல்கள் உருவாகும். சோ ரசம், ரத்தம், மாமிசம், மேஜஸ், எலும்பு, மஜ்ஜை, சுக்லம் அல்லது ஸ்ரோனிதம், அப்புறம் அதுக்கப்புறம் தேஜஸ், ஓஜஸ் அதெல்லாம் அடுத்த லெவல்ல போகும். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 7 நிலைகள். இந்த 7 நிலைகள்ல ஒண்ணுல இருந்து இன்னொன்னா மாறுறதுக்கு அதுக்கு சில சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரசம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னம்னா நீங்க நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு அந்த ஜூஸ உறிஞ்சணும். இப்ப நம்ம நிறைய சமயத்துல காலை உணவு வந்து நிறைய ஜூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த ஜூஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிடுறப்போ அந்த உணவு ஜூஸா கன்வெர்ட் ஆகலன்னா அது முதல்ல ரத்தமாவே மாறாது. சோ அங்கேயே அது கழிவா மாறிடும். அதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நல்லா ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு அந்த ஜூஸ உள்வாங்கி நம்ம குடலுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா அது அடுத்தது ரத்தமாக மாறும். அந்த ரத்தமா மாறுறதுக்கு இட் நீட்ஸ் ஹீமோகுளோபின். ஹீம் அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் மத்த பிளாஸ்மா இதெல்லாம் அந்த பிளாஸ்மாங்கிறத ரசம், அந்த நீர் பகுதி, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் பகுதி பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மால இருந்து அடுத்து என்னவா மாறணும், ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இது உருவாகிறதுக்கு செல்களா மாறுறதுக்கு அப்பதான் அது ரத்தமா மாறும். அப்படி மாறுறதுக்கு ஹீம், குளோபின், புரோட்டீன் இது எல்லாமே வேணும். சோ இந்த ஹீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா இரும்புச்சத்து. அந்த இரும்புச்சத்து அந்த உணவுல இருந்தது அப்படின்னம்னா அது ஹீமோகுளோபினுக்கு உதவியா இருக்கும். அடுத்து குளோபின் அப்படிங்கிறது புரதம், அந்த புரதமும் இருக்கணும். ஹீமோகுளோபின் இது ரெண்டும் அப்சார்ப் ஆகுறதுக்கு வைட்டமின் சி வேணும். அப்ப வைட்டமின் சி அப்படிங்கிறது நிறைய நம்மளுக்கு தெரியும், எலுமிச்சை சாறு இதுல எல்லாம் நிறைய இருக்கு. வைட்டமின் சி அப்படிங்கிறது புளிப்பு சுவை இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் இருக்கும். சோ இந்த உணவுகள் நம்மளுடைய உடம்புல ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறப்ப அது ஹீமோகுளோபினா கன்வெர்ட் ஆகும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா
அந்த உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அது வந்து தசையா மாறும். மாவுச்சத்தும் புரதச்சத்தும் தசையாக மாறும். அடுத்து அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து பாத்தீங்கன்னா மேஜஸா மாறும். கொழுப்பு நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அந்த கொழுப்பு இருந்ததுன்னா தான் பாடிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்சுலேட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். இப்ப வந்து நம்மளுடைய இன்ஜின் ஆயிலுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா, நம்ம இன்ஜின்ஸ்க்கெல்லாம் கார் ஆர் பைக் அதுக்கு எல்லாத்துக்கும் அல்லது எனி வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் ஆர் மெஷின்ஸ் அதுல வந்து ஆயில் விடுவோம். ஏன்னா அந்த என்ஜின் வந்து சூடாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புலையும் பாடி லூப்ரிகேட்டடா இருக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த ஒரு கொழுப்பு சத்து வேணும். இந்த கொழுப்பு சத்து நாளைக்கு என்னவா மாறணும் அப்படின்னா எலும்பா மாறணும். அப்படி எலும்பா மாறுறதுக்கு அடுத்த நிலை, அந்த எலும்பா மாறுறதுக்கு தாது உப்புக்கள் வேணும். தாது உப்புக்கள் இருந்தா தான் அந்த கொழுப்புல இருந்து எலும்பா மாற முடியும். இப்ப நம்மளுக்கு தாது உப்புக்கள் இல்ல, நம்ம சாப்பிடுற உணவுல தாது உப்பு இல்ல. அப்ப என்னவா இருக்கும்? அது தசையாவும் மேஜஸாவும் இருக்கும். அடுத்த நிலைக்கு எலும்பா மாறாது. எலும்பு மஜ்ஜையா மாறுறதுக்கு நிறைய உயிர் சத்துக்கள் வேணும். வைட்டமின்ஸ் அண்ட் உயிர் சக்தி, பிராண சக்தி நிறைஞ்சது இருக்கணும். அப்படி இருக்கிறப்பதான் அடுத்தது அது என்னவா மாறும்? சுக்லம் அல்லது ஸ்ரோனிதமா மாறும். சோ இப்படி நம்மளுடைய உணவு புது செல்கள் உருவாகிறதுக்கு 7 நிலை அடையணும். அப்படி ஒவ்வொரு நிலை அடையிறதுக்கும் அதுக்கு அடுத்த நிலைக்கு தேவையான உணவு இருக்கிறப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும். இல்ல அப்படின்னம்னா அதுலயே தேக்கமாயிடும். இப்ப வந்து நம்மளுக்கு ரசமா மட்டும் இருந்தது அப்படின்னம்னா அது பிரயோஜனம் கிடையாது. சோ ரசத்துல இருந்து ரத்தமா மாறி மாமிசமா மாறணும்னா அதுக்கு மாவுச்சத்து வேணும், புரதச்சத்து வேணும். இந்த மாவுச்சத்துல இருந்து புரதச்சத்துல இருந்து அடுத்து கொழுப்பா மாறணும். அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு கீழே ஒரு இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளட்லயும் பைல் உற்பத்தி ஆகிறதுக்கு கொழுப்பு சத்து வேணும். ஆனா அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பா இல்லாமல் கெட்டுதல் பண்ணக்கூடிய கெட்ட கொழுப்பா இருக்குது அப்படின்னம்னா நம்ம பாடியில அதிகமான அளவுக்கு தேக்கமாக ஆரம்பிக்கும். சோ அப்படி தேங்கக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய உடம்புல அடுத்த நிலைக்கு போக விடாது. இப்ப அடுத்த நிலைக்கு என்னவா மாறணும் அப்படின்னம்னா அது எலும்பா மாறணும். அப்படி எலும்பா மாறதுக்கு தாது உப்புக்கள் வேணும். அந்த தாது உப்புக்கள் எதுல அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள்ல தான் இருக்கு. அந்த காய்கறிகள் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அடுத்த நிலையான எலும்புக்கு கன்வெர்ட் ஆகும். நம்ம அந்த எலும்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய கொழுப்பு சத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. சோ எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு தாது உப்புக்கள் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெயிட் வந்து சீக்கிரமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த தாது உப்புக்கள் அதிகமா எதுல இருக்குன்னா காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் இருக்கு. சோ அடுத்த நிலைக்கு தேவையான வைட்டமின்ஸ் பழங்கள்ல இருக்கு, பிராணசக்தி பழங்கள்ல இருக்கு. அப்ப அடுத்த 3 நிலைகள் உருவாகிறதுக்கு இது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. எப்ப வந்து நம்ம காய்கறிகளையும் பழங்களையும் குறைக்கிறோமோ அப்போ நம்மளுடைய உடம்புல ஒபேசிட்டி வர ஆரம்பிக்குது. சோ இது ரொம்ப பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு பேரு சப்த தாது. இந்த சப்த தாதுல இருந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு கன்வெர்ட் ஆகுறது. இப்போ நம்ம ஆப்பிள் ஷேப்புக்கு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு காத்து கிடைக்கல அல்லது நெருப்பு கிடைக்கல அப்படின்னம்னா நம்மளுடைய பாடியில மெட்டபாலிசம் அப்படி நடக்காது. மெட்டபாலிசம் அப்படிங்கிறது எரிசக்தி, எரிகிறது நம்ம பாடி. அது எரிகிறதுனா அது அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடைபடணும். அடுத்து அந்த உணவுகள் உடைப்பட்டு மாலிகூல்ஸா மாறும். அந்த மாலிகூல்ஸ் மறுபடியும் சேர்ந்து செல்களாக, டிஷ்யூஸா, ஆர்கனா, சிஸ்டமா கன்வெர்ட் ஆகணும். சோ இதுக்கு பேரு அனபாலிசம். கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். கெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு செல் வந்து அதோடைய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா அது உடையணும். உடைஞ்சு அது மறுபடியும் ரீஅப்சார்ப் ஆகணும், ரீசிந்தசிஸ் ஆகணும். இந்த அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் இது ரெண்டும் இணையறப்பதான் we call it as a metabolism. அந்த மெட்டபாலிசத்துக்கு தேவையானது நம்மளுடைய பிராணசக்தி, அதாவது நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய சன்லைட் அண்ட் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ், வார்மிங் அப். எப்ப நம்மளுடைய பாடிக்கு சூரிய சக்தி பத்தல அல்லது நம்ம சுவாசிக்கிற காத்துல தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கோ அப்போ அவங்களுக்கு ஆப்பிள் ஷேப், அவங்களுடைய அப்பர் பாடி அதிகமாகும், அங்க வந்து கலெக்ட் ஆகும். இந்த பாடியில வந்து தாதுப்புகள், நிலம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நீர் தத்துவத்திலையும் நில தத்துவத்திலையும் குறைபாடு இருக்குது அப்படின்னம்னா பியர் ஷேப். சோ இது அப்பர் பாடியை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட்னு சொல்லலாம், லோவர் பாடி வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம சொல்லலாம். சோ இப்போ நம்ம இந்த ஒபேசிட்டியோடைய பேசிக் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோம். அதோடைய பிசியாலஜி, அது எப்படி நடக்குது, பெத்தோபிசியாலஜி பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய உடம்புல வந்து ஒபேசிட்டி அப்படின்னம்னாலே கழிவு தேக்கம். ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ்
நம்மளுடைய இன்டெஸ்டைன். முதல்ல வந்து எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னம்னா நம்மளுடைய குடல்ல ஆரம்பிக்குது. குடல் வந்து கழிவுகளை வெளியில தள்ள முடியாம எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுதோ அந்த ஸ்டாக்னேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நாள்பட அதுவே அப்படியே கிரானிக்கா மாறி பல நாள்களா மாறி பல நாள் தொடர்ந்து இருந்து அதனுடைய வெளிப்பாடாகவும் இந்த ஒபேசிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கன்க்ளூட் பண்றது எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னம்னா, நம்மளுடைய உடம்புடைய கழிவு தேக்கம் அது நுரையீரல்ல இருந்துச்சு அப்படின்னம்னா ஆப்பிள் ஷேப்ல வரும். அதே கழிவு தேக்கம் நம்ம குடல்ல இருந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து பியர் ஷேப்ல வரும். ஸோ இந்த கழிவு தேக்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய மைண்ட்ல ஏற்படும். மனசுல வந்து ஏதோ ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், மேபி நம்மளுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு கோபமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், அன்ஹாப்பினஸ் இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அதோட வெளிப்பாடா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் நம்மளுடைய ஆக்டிவிட்டி அது டிஸ்டர்ப் ஆகி அல்லது அஜிடேட் ஆகி ஆன்சைட்டி ஆகி அதோட வெளிப்பாடா நம்மளுடைய உடம்புல டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, ரொம்ப பதட்டமா பரபரப்பா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மனசு கவலையா இருக்கிறவங்க அவங்களால ஆக்டிவிட்டி பண்ண முடியாட்டியும் அதனாலையும் தொந்தரவாகும். ஸோ மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு இதனால மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது ஒபேசிட்டி வந்ததுனால எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டியா இருக்கு, என்னால வெளியில மூவ் பண்ண முடியல, ஆர் ஏதாவது விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னம்னா டிஸ்டர்ப்டா இருக்குது. நிறைய பேர் ஏதாவது விசேஷத்துல போய் முன்னாடி இருந்து ஏதாவது சடங்கெல்லாம் பண்ணணும், ஆர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மேடையில போயிட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னம்னா எனக்கு வெயிட் அதிகமா இருக்கிறதுனால நான் அதெல்லாம் போக விரும்பல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரு முன்னாடி போறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஈவன் வீட்டை விட்டு வெளியில வராம இருக்கிறவங்க இருக்காங்க. நிறைய ஏதாவது ஒரு சோசியல் கனெக்ஷன் இல்லாம இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிறது மனசை ரொம்ப பாதிக்குது. ஸோ இந்த ஒபேசிட்டியோட சிம்டம்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் இதை பாக்குறப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா ஹைட்டை விட வெயிட் ஜாஸ்தி ஆகும். இதை எப்படி நம்ம இதுல கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, இப்போ உங்களுடைய ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 170, 169, 170 அப்படின்னம்னா என்னுடைய வெயிட் இட் கேன் அப் டு 70 kg -100. நீங்க 170 சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னா -100 எவ்வளவு வருதோ அந்த வெயிட்டை விட நீங்க 5 kg குறைவாவோ அல்லது 5 kg அதிகமாவோ அந்த ரேஞ்சில் இருக்கலாம். இப்ப நான் வந்து 160 சென்டிமீட்டர் என்னோட ஹைட் அப்படின்னம்னா என்னுடைய வெயிட் 60 kg இருக்கலாம், பிளஸ் ஆர் -5. ஸோ 55 to 65. ஸோ இது ரொம்ப வெரி வெரி சிம்பிள் மெத்தட் டு கால்குலேட். இதுல பிஎம்ஐ அப்படிங்கிற கான்செப்ட் உண்டு. அந்த பிஎம்ஐ மெடிக்கலி வர்றப்ப அது பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நீங்க உங்களுடைய ஹைட்டை சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி -100 அது பண்ணீங்க அப்படின்னம்னாலே உங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா, உங்களுடைய பாடி நேச்சுரோபதியில நாங்க எப்படி கால்குலேட் பண்றோம், ஒரு பாடி பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னம்னா உங்களுடைய கழுத்தை வந்து மெஷர் பண்ணிட்டு அதே கழுத்தோட மெஷர்மெண்ட் உங்களுடைய பாடியில காஃப் மசில்ஸ் அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னம்னா யூ ஆர் பர்ஃபெக்ட் ஹெல்தி. உங்களுடைய கைகளை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து இந்த விரல் நுனியில இருந்து இந்த விரல் நுனி வரைக்கும் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய ஹோல் பாடியை மெஷர் பண்ணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னம்னாலும் யுவர் பாடி இஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. பட் சிம்பிள் மெஷர்மெண்ட் அப்படின்னம்னா நீங்க பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய ஹைட் -100. தட் இஸ் என்னோட கம்பேரிட்டிவ்லி ஐ ஃபீல் வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஒபேசிட்டி வர்றப்போ கோஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தைராய்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். தைராய்டு வந்து பாடி ட்ரை ஆக ஆரம்பிச்சு பிளஸ் அதோட சேர்ந்து வெயிட்டும் அதிகமாகுது அப்படின்னம்னா தெர் இஸ் அ மோர் சான்சஸ் ஃபார் தைராய்டு இஷ்யூ. அவங்களுக்கு தைராய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ ஸ்லோ டவுன் ஆகுறப்போ டிஎஸ்ஹெச் அதிகமாகணும், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாச்சு அப்படின்னம்னா வி கால் இட் இஸ் ஹைப்போதைராய்டிசம். ஸோ அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் வர்றப்போ நம்மளுடைய பாடியில நிறைய ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சு, நம்ம உடம்பு ஸ்லோ டவுன் ஆகுறதுனால தைராய்டு வருது. அப்படி எகெயின் தைராய்டு வந்ததுனால மறுபடியும் ஸ்டில் மோர் பாடி ஸ்லோ டவுன் ஆகும்.
ஸோ இதை வந்து ஈஸியா நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ உங்களோட பாடியில ட்ரைனஸ் வராம நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னம்னாலே யூ கேன் ஈஸிலி மேனேஜ். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த ஒபேசிட்டி வர்றப்போ நம்மளுக்கு லங் கெப்பாசிட்டி குறைஞ்சு போயிடும். மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தீங்கனாலே கேஸ்பிங் வரும். மூச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், அல்லது வேக வேகமா. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் பிரீதிங் இருக்கும். இது வந்து எக்ஸாகரேட்டட் பிரீதிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் நடந்தோம்னாலே உடம்பு வந்து அதீதமா எனர்ஜியை செலவு பண்ணணும். ஏன்னா இப்ப நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 கிலோ இருக்க வேண்டியவங்க ஒரு 90 கிலோ இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த 65 கிலோக்கு நம்ம பாடி ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கு பதிலா 30 கிலோக்கு எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ணணும். அப்போ ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படும். அப்ப லங்ஸ் என்ன பண்ணும், வேக வேகமா பிரீதிங் பண்ணி அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ண ட்ரை பண்ணும். அப்படி எக்ஸாகரேட்டடா லங்ஸ் ஆக்டிவேட் பண்றப்போ இட் இஸ் அ ஸ்ட்ரெயின் ஃபார் லங்ஸ், ஆல்சோ ஃபார் த ஹார்ட். அதனால நம்மளே அறியாம நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நம்ம ஓவர்லோடிங் கொடுக்குறோம். ஸோ அதனால வெயிட் அதிகமாகிறப்போ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்டோட கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோடைய ரிலேட்டடான சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா நம்மளுக்கு சுவாசம் எக்ஸாகரேட்டட் சுவாசமா இருக்கும், நம்பர் ஆஃப் பிரீதிங் அதிகமா இருக்கும், அடுத்தது அதிகமா வேர்க்கும். ஏன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயின் ஃபார் த ஹார்ட். அடுத்த விஷயம், நம்மளுடைய ஜாயின்ஸ்ல வந்து லோடு அதிகமாகும். அதனால முழங்கால் வலி வரும். ஏன்னா இது கால்ட் வெயிட் பேரிங் ஜாயிண்ட். இப்ப வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ல உங்களுக்கு வெயிட் அதிகமா லோட் ஆகுறப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சப்த தாது கான்செப்ட்ல கொழுப்புல இருந்து அது எலும்பா கன்வெர்ட் ஆகணும். அப்படி எலும்பா கன்வெர்ட் ஆகாததுனால எலும்பு வீக்கா இருக்கும். ஆனா அந்த எலும்பு மேல லோடிங் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், சீக்கிரமே அந்த கால்கள் வந்து வளைய ஆரம்பிக்கும். ஸோ கால் வளையறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கால்சியம் பற்றாக்குறை, வைட்டமின் டி பற்றாக்குறை. இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு கான்செப்ட்ஸ் தெரியும். அதோட சேர்ந்து நம்மளுடைய பாடியில தாது உப்புக்கள் இல்லை அப்படின்னம்னா நம்மளுடைய கொழுப்பு எலும்பா கன்வெர்ட் ஆகாம கொழுப்பாவே இருக்கிறப்ப வெயிட் கெயின் ஆகி எலும்பு வீக்கா இருக்கிறதுனால அந்த வீக்கான எலும்பு மேல ஹெவி லோட் கொடுக்குறோம். ஸோ அதனால நிறைய போன் ரிலேட்டட் இஷ்யூஸ், போன் அண்ட் ஜாயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம், ஒபேசிட்டி இருக்கிறப்போ நம்மளுடைய பாடியில எக்ஸ்ட்ரீமுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்மளால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு 60 கேஜிக்கு சர்க்குலேட் பண்ண வேண்டிய பிளட் 95 கேஜிக்கு பண்றப்ப அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இட் இஸ் ஓவர்லோட். அதனால பாடி என்ன பண்ணும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்க்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சு நம்மளுக்கு சீக்கிரமே டயர்ட்னஸ் ஆகும். சீக்கிரமே நம்ம டயர்ட் ஆகும், தூங்கிட்டு இருக்கலாம்னு தோணும். பாடி வந்து அதீதமான ஒரு அசதிக்கு போக முடியும். எப்பவுமே நம்ம வேற வழியே இல்லாம இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு உட்காந்துக்கலாம். ஸோ அதனால மறுபடியும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ இட் இஸ் எ விஷியஸ் சைக்கிள். ஸோ இப்போ நம்மளுடைய பாடியில என்னென்ன சிம்டம்ஸ் வருதுங்கிறத பார்த்தோம். ஒண்ணு, நம்மளுடைய தைராய்டு இஷ்யூஸ் வருது. அடுத்தது கார்டியாக் இஷ்யூஸ், ஹார்ட் ரிலேட்டடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரீதிங் ரிலேட்டட். அதுக்கப்புறம் ஜாயின்ஸ்ல ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ், நாட் ஓன்லி இந்த தைராய்டு ஹார்மோன், நிறைய வந்து பிசிஓடி ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கிறது இந்த ஹார்மோன் ரிலேட்டட் விஷயங்கள். வெயிட் அதிகமாகிறப்போ ஆண்களுக்கு வந்து பெண்மைத்தன்மை வரும். அவங்களுடைய பிரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெருசாகி அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு ஃபெமினைன் லுக் வந்துடும். அவங்களுடைய பென்னஸ் ஷ்ரிங்கேஜ் ஆயிடும். அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ள என்டர் ஆகுறதுக்கும் அவங்களுடைய ஒபேசிட்டி வயிறு பெருசாயிடும். இப்ப ஃபேமிலி லைஃப்குள்ள போறதுமே அவங்களுக்கு கஷ்டமாயிடும். இது அவங்க ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா அதுல பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். அதுல நம்மளுடைய எக் ஃபாலிக்கல் வந்து பஸ்ட் ஆகி அதுல இருந்து எக் ரிலீஸ் ஆகணும். அது ரிலீஸ் ஆகாம இருக்கிறப்ப அதுல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் உற்பத்தி ஆகிறதுக்கு பதிலா அந்த ஃபாலிக்கல்ல நீர் கோர்த்து அதுல இருந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அப்ப அவங்களுக்கு ஆனோவுலேட்டரி சைக்கிள், அதாவது எக்கே ரிலீஸ் ஆகாம ஒரு சைக்கிள் உருவாயிட்டு இருக்கும். அதனால குழந்தை பேரு பாதிக்கும். ஸோ ஒபேசிட்டி ஆகிறப்போ ஒருத்தர் மலட்டுத்தன்மை அடைகிறதுக்கு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் சைனா இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன்னைக்கு பாக்குறோம். அதாவது பசி வந்து அல்லது வறுமையினால இன்னைக்கு பாதிக்கிற பிரச்சனைகளை விட அதீதமா சாப்பிட்டு நம்மளுடைய வயிறு பெருசாகிறதுனால உடல் பெருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லாங்கர் த பெல்ட், ஷார்ட்டர் த லைஃப். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஒரு
குரூஷியலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரச்சனை. இதை வந்து நம்ம ரொம்ப எளிமையா சரிப்படுத்தலாம். இப்ப நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல நிறைய ஹார்மோன் ரிலேட்டட் பார்த்தோம், பாடியோடைய ஷேப் வைஸ் பார்த்தோம், அவங்களுக்கான பிசிக்கல் டிஃபிகல்ட்டி பார்த்தோம், இதோடைய ரூட் காஸ் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம். இப்போ இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா அடுத்து வரக்கூடியது டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் இஷ்யூஸ், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து ஒரு பேஸா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வெயிட் அதிகமா இருக்கா, there is a more chances for diabetes, more chances for hypertension, more chances for cardiac arrhythmias. கார்டியாக் arrhythmia ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள், அதிகமா மூளைக்கு பிரச்சனை ஆகலாம், ஸ்ட்ரோக் அட்டாக் வரலாம். இதெல்லாம் நான் வந்து எக்ஸாகரேட் பண்றதா நினைச்சுக்க வேணாம், இதெல்லாம் there is a chances. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பட் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து ரெமிடி பார்ட் வரலாம், எப்படி சரிப்படுத்துறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நான் 2 ரூட் காஸ் சொன்னேன், காசை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆப்பிள் ஷேப் அப்படின்னம்னா அவங்களுக்கு காற்றை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணணும். 2வது நெருப்பு பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணணும். ஸோ காற்று அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் 2-3 செஷன்ல அதை பத்தி பேசியிருக்கோம். எவ்வளவு தூரம் அவங்க காற்றாட, அதாவது காத்தாட நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நல்ல ஒரு வாக்கிங், நல்ல வெல் வென்டிலேட்டட் ஏரியால நல்ல ஃப்ரெஷ் வாக்கிங் போனாங்கன்னா வெரி எஃபெக்டிவ். ஆப்பிள் ஷேப்ட் இருக்கிறவங்க ரூமுக்குள்ள ஜிம் பண்ணாங்கன்னா அது ஒத்து வராது, அவங்களுக்கு அதீதமான காற்று தேவைப்படுது, வெயில் தேவைப்படுது. அதனால ஆப்பிள் ஷேப்டு ஒபேசிட்டி இருக்கிறவங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமான அளவுக்கு செடி கொடிகளோட மரங்களோட கனெக்ட் ஆகிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதே இது பியர் ஷேப்ட் இருக்கிறாங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்ண வேண்டியது ஃபுட் ஹேபிட்ஸ். வயிறு, நம்மளுடைய குடல் அண்ட் நம்மளுடைய அப்டாமன், லோவர் அப்டாமன் அண்ட் தைஸ் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபுட் ஹேபிட். அந்த ஃபுட்ல தானிய உணவுகள் நம்மளுக்கு வேண்டாம். இப்ப நம்மளுக்கு என்ன வேணும், தாது உப்புக்களும் வைட்டமின்ஸும் பிராணசக்தியும் வேணும். அப்ப அதிகமா நம்ம சாப்பிட வேண்டியது நம்மளுடைய உணவுகள்ல காய்களும் பழங்களும் கொட்டை வித்துக்களும். ஸோ காய்கறிகள் பழங்கள் எஸ்பெஷலி நாட்டுக்காய்கள், வெண்பூசணி, சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், மஞ்சள் பூசணி, ஸோ நிறைய காய்கள், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், நிறைய காய்கள் இருக்கு. இந்த காய்கள் எல்லாமே எக்ஸலண்டா நம்மளுடைய பாடியை ஷேப் பண்ணும். ஸோ இந்த காய்கள் மேபி நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு டயட் பிளான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பியர் ஷேப் சொல்றேன், லோவர் பாடி வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ இவங்க காலையில வந்து மார்னிங் வந்து we can plan for ஒரு வெண்பூசணி ஜூஸ் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னம்னா எக்ஸலண்டான வாட்டர் கண்டென்ட், நம்மளுடைய குடலை வந்து இன்டெஸ்டைன்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நம்ம இதை பத்தின ப்ரொசீஜர் கேட்டிருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை செய்யலாம். அடுத்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரூட் டயட் பிளான் பண்ணலாம். பப்பாயாவோ அல்லது மேபி உங்களுக்கு என்ன பழங்கள் அந்த சீசனலா அவைலபிலிட்டி இருக்குதோ அதை ட்ரை பண்ணலாம். சீசனல் ஃப்ரூட் 11 o'clock வாக்கில் மேபி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் அல்லது இளநீ அல்லது சுகர் கேன் ஜூஸ் ஆர் வெஜிடபிள் ஜூஸ். ஏன்னா இப்போ 9 o'clock வந்து நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கோம், அப்போ ஸ்வீட்டுக்கு காம்பன்சேட்டிங்கா மேபி ஒரு வெஜிடபிள் பேஸ்டு கூட நம்ம பிளான் பண்ணலாம். மேபி ஒரு ஸ்லைசஸ் மாதிரி குக்கும்பர் ஸ்லைசஸ், டொமேட்டோ ஸ்லைசஸ், ஆர் நம்ம ஏதோ ஒரு கேரட் பீசஸ் ஆர் ஏதாவது ஒரு பீட்ரூட் பீசஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா மத்தியானம் லஞ்ச்ல மேக்சிமம் ஒரு 3/4 ஆஃப் த பிளேட் நம்ம வந்து வெஜிடபிள் வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஆஃப் த பிளேட் மேபி நம்மளுடைய கிரெயின் பேஸ்டா இருக்கலாம். ஸோ மேபி நிறைய ஒரு ஹாஃப் த பிளேட் வந்து வெஜிடபிள், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கப்ல மட்டும் ஒரு ரைஸ், அதுக்கு காம்பினேஷனுக்கு மேபி நம்மளுக்கு ஒரு குழம்பு இருக்கலாம் அல்லது ரசம் இருக்கலாம் அல்லது மோர் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா 50% வந்து வெஜிடபிள், ஒரு 25% வந்து ரைஸ், அனதர் 25%குள்ள ஒரு 10% உங்களுக்கு கிரேவி, ஒரு 10% ரசம், ஒரு 5% மோர். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லஞ்ச் பிளேட்டை நீங்க பிளான் பண்ணலாம். அடுத்தது ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னம்னா மேபி ஒரு நல்ல வார்ம் ஆகிக்கிற மாதிரி, ஒரு பாடியை வந்து வார்ம் அப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுக்கு கொத்தமல்லி காஃபி, அல்லது காஃபி இன் சென்ஸ் நாட் கஃபன் காஃபி, நம்ம சுக்கு கொத்தமல்லி ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு அல்லது இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சு இதை நம்ம ஒரு கொஞ்சமா கரும்பு சக்கரை ஆட் பண்ணி அதை சாப்பிடலாம். அல்லது லெமன் ஹனி வாட்டர், தி பெஸ்ட் ஒன்.
பாடியை டீடாக்ஸும் பண்ணும், அதே சமயத்துல எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி எல்லாமே ரிச்சா இருக்குது. மெட்டபாலிசத்தை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ லெமன் ஹனி வாட்டர். ஆர் உங்களுக்கு ஏதாவது வார்மா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா சம் கஷாயம், ஏதாவது ஒரு கஷாயம், ஆவாரம்பு கஷாயம், செம்பருத்தி பூ கஷாயம், ஆர் சம்திங் ஏதாவது கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா நைட்டுக்கு வந்து நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசம் லோவா இருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு அதீதமான அளவுக்கு சூப் டயட் எடுத்துக்கலாம். நல்லா வந்து திக் சூப்ஸ். நம்ம அடுத்த ஒவ்வொரு வாரங்கள்ல வந்து இந்த ஜூஸ் பிளான் பண்ணிட்டு இந்த சூப்ஸ் எல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சூப் அதிகமா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பியர் ஷேப்டு ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடிய டயட் பிளான். இதே ஆப்பிள் ஷேப்ட் இருக்கிறவங்களுக்கு ஏர்லி மார்னிங் வந்து நல்லா வந்து இஞ்சி தட்டிட்டு சாறு எடுத்துட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு தேன் விட்டு, இஞ்சி சாறு டாமினண்டா எலுமிச்சம்பழ சாறு போட்டு தேன் விட்டு ஹாட் வாட்டர்ல குடிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுடைய ஏர் லெவலையும் ஃபயர் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு இது ரொம்ப செட் ஆகும். அடுத்த விஷயம், காலையில வந்து ஃப்ரூட் டயட் பதிலா அவங்க அதிகமான அளவுக்கு பாயில் வெஜிடபிள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பாடியை வந்து வார்ம் பண்ணணும். ஸோ அதனால வந்து பாயில் வெஜிடபிள் எடுத்துக்கலாம். மதியானம் லஞ்ச்ல வந்து நான் சொன்ன இதே இது பிளான் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு வந்து அதே மாதிரி சூப் டயட் எடுத்துக்கலாம். அந்த சூப்ல கூட அதீதமான பெப்பர் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து நீங்க மேபி கொஞ்சம் நெஞ்சம் மாறலாம். பட் எஸ்பெஷலி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஓவரால் எல்லாத்துக்கும் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். எனக்கு பியர் ஷேப்டா, ஆப்பிள் ஷேப்டா, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இட் ஒர்க்ஸ். எல்லாத்துக்குமே இது ஒர்க் பண்ணும். பட் ரொம்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, ஒபேசிட்டி அப்படின்னம்னாலே மாவுச்சத்தையும் கொழுப்புச்சத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். உடம்புல கழிவுகள் தேங்காம பாத்துக்கணும். பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கணும். கழிவு தேக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வயிறு தான் கழிவு தேக்கம் ஆகும். ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் தான் ஃபர்ஸ்ட் தேக்கமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல பாத்தீங்க அப்படின்னம்னா வேர்வை வராம சால்ட் டெபாசிட்ஸ் ஆகி அதனால கிட்னில வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும், யூரினேஷன் டிஸ்டர்பன்ஸ் வரும், லங்ஸ்ல வந்து மியூக்கஸ் அதிகமா இருக்கும். ஸோ இது ஒரு ஒபேசிட்டி அப்படிங்கிறது கழிவு தேக்கம். 4 கழிவுகள், மலக்கழிவு, நீர்ம கழிவுல வந்து வேர்வை போகாம அல்லது யூரின் மூலமா போகாம, 4வது வாயு கழிவுகள்ல லங்ஸ்ல சேர்றது. ஸோ இந்த கழிவுகள் கம்ப்ளீட்டா கிளீன் ஆச்சு அப்படின்னம்னாலே கட்டாயமா அவங்களுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா லீன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து கிராஜுவலா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணிக்கிறது இட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து ஒரு டீடாக்ஸ் பண்றதுக்கு லகு சங்க பிரக்ஷாலன்னு சொல்லிட்டு ஒரு வண்டர்ஃபுல் டெக்னிக் இருக்கு. தண்ணி குடிச்சு சில ஆசனாஸ் பண்ணோம்னா லூஸ் மோஷன் ஆகும். இது வந்து லோவர் இன்டெஸ்டைன்ஸை கிளீன் பண்றதுக்கு நம்மளுடைய அப்டாமினல், நம்மளுடைய லோவர் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றது மட்டும் இல்லாம ஹோல் பாடியும் கிளீன் பண்ணும். அடுத்து வேர்வை வர மாதிரி நிறைய வாழை இலை குளியல், மண் குளியல், நல்லா வார்மிங் தெரபிஸ். நம்ம வார்ம் தெரபிஸ் அப்படின்னம்னா சுடுதண்ணிக்குள்ள வந்து இமர்ஷன் பாத். இதெல்லாம் நிறைய பேர் ஏதோ செலிபிரிட்டிஸ் பண்ணிக்கிறது, சினி ஆக்டர்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அ பியூட்டி பர்பஸ், இட் இஸ் ஃபார் ஹெல்த் பர்பஸ். நம்மளுடைய பாடியை ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்ப வந்து மேம்படுத்திக்கிறதுக்கும் இந்த டப் பாத்ஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ டப் பாத்ஸ் அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஹிப் பாத் எடுக்கிறப்போ நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸோட சேர்ந்து கிட்னியும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ எந்தெந்த ஏரியால என்னென்ன நம்ம இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல்ஸ் பார்த்துட்டும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய பாடியில கழிவு நீக்கம் பண்றோம் அப்படின்னம்னாலே நம்ம பாடி வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்தர் நம்மளுடைய பாடியில மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு அவங்களுடைய வெயிட் கெயின் ஆகிறத தடுக்க முடியும்.